السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. الحمد لله. அல்லாஹ் தாலா எங்கள் மீது கொண்ட கிருபையினாலும் படைப்பின் மீது கொண்ட கிருபையினாலும் குறிப்பாக மோமின்கள் மீது கொண்ட அன்பினால் அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை குர்ஆன் என்ற அடிப்படையில் பதிவு செய்து தந்தீர்கள். அந்த குர்ஆனை ஓதுவதை கொண்டு எல்லா விதமான நன்மைகளை அடையலாம். அன்பை நடப்பதனால எல்லா விதமான வெற்றியும் அடையலாம். இம்மை மறுமை இரண்டு வெற்றியும் அடையலாம். அதில் ஆக முக்கியமாக சிறிய ஒரு சூறாவாக சூறா இஹ்லாஸ், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் என்னும் சூறாவை தந்துள்ளார். அந்த சூறா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹு அலீம். இதை மூன்று முறை ஓதினால் ஒரு குர்ஆன் ஒரு நன்மை கிடைக்கும். அல்லாஹ் சூறாவை 3 முறை ஓதினால் ஒரு முழு குர்ஆன் ஒரு நன்மை கிடைக்குது. அதே நேரத்தில் இந்த எல்லா விஷயத்திற்கும் எல்லா சுன்னத்தான தொழுகைகளையும் இந்த குல் ஹுவல்லாஹ் சூரத்தை ஓதுறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கி வச்சுக்கிறாங்க. இவ்வளோ விசேஷமான ஒரு சூறா தான் இது. அநேகமாக எல்லா விஷயத்துக்கும் இது. அடுத்தது ஒரு சஹாபி சொல்லிவிக்கும் போது கடைசியாக குல் ஹுவல்லாஹ் சூறா ஓதுவார். அதாவது இரவில் ஓதுகிற தொழுகையில் குல் ஹுவல்லாஹ் சூறாவை ஓதுவார். அப்போது எல்லாரும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட அவர் குல் ஹுவல்லாஹ் சூரத்தை ஓதினாங்க. அப்போ அவரை கூப்பிட்டு கேட்டது அவர் சொன்னார், எனக்கு அது மீது ரொம்ப விருப்பம் சொல்லிட்டு. அப்போ சொன்னாங்க, அல்லாஹ் உங்கள் மீது ரொம்ப விருப்பம் சொல்லிட்டு. அதனால குல் ஹுவல்லாஹ் சூரத்துமே ஒன்று. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம்னா இது லேசாக ஓதக்கூடியது, எந்த நேரம் ஓதக்கூடியது, எல்லா நேரத்திலையும் யாருக்கும் ஓதக்கூடிய மாதிரி பாடம் உள்ளது. அதனால் கூடுதலாக ஓதணும். அதுக்கு இது வழி வேண்டும். அப்போ குர்ஆனை நாங்கள் எந்த நேரம் ஓதிக்கொண்டிருக்கிறது போல இருக்கும். அந்த குர்ஆனை நாங்கள் சரியான முறையில் ஓதி வர்றதுக்கு ஒரு வழி என்ன, இந்த சூறாவை நாங்கள் ஓதுது. அதுக்கு பேரே இஹ்லாஸ் சொன்னால் இந்த குர்ஆனை ஓதும் பொழுது இஹ்லாஸ் உண்டாகும். அதனால் இதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட ஒரு ஒரு அம்சமாக எடுத்துக்கொண்டு இந்த நாளும் நாங்கள் இதை ஓதி வர்றது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது சம்பந்தமாக கொஞ்சம் விளக்கத்துக்காக வேண்டி எல்லாரும் விளங்குறதுக்காக வேண்டி எங்களோட மாத்தள கமால் சாஹிப் அவர்கள் இதுக்கு ஒரு கவிதை மூலமாக இதை விளக்கப்படுத்துவார். அதுக்கு கவிதை மூலமாக சொல்லும்போது அதுக்கு கேட்கும் பொழுது ஒரு ஆசை வரும். அதுக்காக வேண்டி தான் அது செய்யப்பட்டது. என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காரு. அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் ராம செய்வாராக. இந்த அமல்களை அல்லாஹ் தாலா நிரந்தரமாக செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வருவாராக. வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலாவுடைய மாபெரும் கிருபை. அவர்களுக்கு அழகான முறையில் பின்பற்றதுக்காக வேண்டி ஒரு வாழ்க்கை தந்தீரான். அந்த வாழ்க்கையில் பதிஞ்சு வச்சுக்கிறான் தான் குர்ஆன். குர்ஆனுடைய சிறப்பில் சொல்லும்போது சொல்கிறாங்க அப்படின்ட்டால் குல் ஹுவல்லாஹ் சூறாவை நாங்கள் ஓதும். அந்த குல் ஹுவல்லாஹ் சூறா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹு அலீம். அல்லாஹ்வின் வர்ணனைகளை அழகாய் கூறிடும் குல் ஹுவல்லாஹ் சூறாவை நாம் தினமும் ஓதிடுவோம். அல்லாஹ்வின் வர்ணனைகளை தெளிவாய் கூறிடும் குல் ஹுவல்லாஹ் சூறாவை நாம் தினமும் ஓதிடுவோம்.
நபியே கூறுவீராக, அல்லாஹ் அவனே ஒருவன், எவரிடமும் எத்தேவையும் என்றும் இல்லாதவன். நபியே கூறுவீராக, அல்லாஹ் அவனே ஒருவன், எவரிடமும் எத்தேவையும் என்றும் இல்லாதவன். அவனோ எவரையும் பெறவில்லை, பெறப்படவும் இல்லை. அவனோ எவரையும் பெறவில்லை, பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக இங்கு எவரும் இல்லையே. அவனுக்கு நிகராக இங்கு எவரும் இல்லையே, எவரும் இல்லையே. அல்லாஹ்வின் வர்ணனையை அழகாய் கூறிடும் குல் ஹுவல்லாஹ் சூராவை நாம் தினமும் ஓதிடுவோம். சூரத்துல் இக்லாஸை ஒரு தடவை ஓதினால் அல் குர்ஆனில் 3 பாகம் ஆகுமே. சூரத்துல் இக்லாஸை ஒரு தடவை ஓதினால் அல் குர்ஆனில் 3 பாகம் ஆகுமே. இக்லாஸ் என்றால் என்ன? மன தூய்மையாகுமே. அதிகம் அதிகம் ஓதி வர மனசில் தூய்மை சேருமே. இதனை மனனம் செய்யாத எந்த முஸ்லிமும் இல்லையே. இதனை தினமும் ஓதாத எந்த முஸ்லிமும் இல்லையே, முஸ்லிமும் இல்லையே. அல்லாஹ்வின் வர்ணனையை அழகாய் கூறிடும் குல் ஹுவல்லாஹ் சூராவை நாம் தினமும் ஓதிடுவோம். 5 வேளை தொழுகை முடிந்ததும் தினமும் ஓதுகிறோம். மகரிபு சுபஹின் பின்னே 3 தடவை ஓதுகிறோம். 5 வேளை தொழுகை முடிந்ததும் தினமும் ஓதுகிறோம். மகரிபு சுபஹின் பின்னே 3 தடவை ஓதுகிறோம். 10 தடவை ஓதினால் சொர்க்க மாளிகை அங்கே. முத்து நபிகள் மொழிந்தாரே இந்த உண்மையை அன்றே. வீட்டில் நுழையும் போது ஒரு தடவை ஓதுகிறோம். வீட்டில் நுழையும் போது ஒரு தடவை ஓதிடுவோம். வீட்டில் வறுமை நீங்கிடுமே, வாழ்வில் வளமே பொங்கிடுமே. வாழ்வில் வளமே பொங்கிடுமே, வாழ்வில் வளமே பொங்கிடுமே. அல்லாஹ்வின் வர்ணனைகளை தெளிவாய் கூறிடும் குல் ஹுவல்லாஹ் சூராவை நாம் தினமும் ஓதிடுவோம். அல்லாஹ்வின் வர்ணனைகளை அழகாய் கூறிடும் குல் ஹுவல்லாஹ் சூராவை நாம் தினமும் ஓதிடுவோம், தினமும் ஓதிடுவோம்.